மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு இயற்பியல் அலகு 10 எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய நெடுவினாக்குண்டான ஆன்சர் பார்க்க போறோம். 2 மார்க்ஸ்க்கு ஆன்சர் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பெருவிடை வினாக்கள்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எண் வகை புறவியலான குறைக்கடத்திகள் உருவாக்கப்படுவதை விளக்கமாக எழுதுக. விடை பக்கம் எண் 200. 200வது பக்கத்துல எண் வகை குறைக்கடத்தி இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 201வது பக்கத்துல எண் வகை குறைக்கடத்தி எனப்படும். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிக் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், ஒரு PN சந்தி டயோடின் இயக்கமில்லாத பகுதி மற்றும் மின்னழுத்த அரண் ஆகியவை உருவாவதை விவரி. விடை பக்கம் எண் 202. PN சந்தி உருவாக்கம் இந்த ஹெட்டிங்க்கு கீழே இயக்கமில்லா பகுதி உருவாக்கம் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 203வது பக்கத்துல 0.3 வோல்ட் ஆகும். இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 3வது கொஸ்டின், ஒரு அரை அலை திருத்தியின் படம் வரைந்து அதன் செயல்பாட்டினை விளக்குக. விடை பக்கம் எண் 207. 207வது பக்கத்துல திருத்துதல்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்க்கு கீழே அரை அலை திருத்தி மின் சுற்று அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல குறிப்பு இந்த பாக்ஸுக்கு மேல வரைக்கும் 3வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 4வது கொஸ்டின், ஒரு முழு அலை திருத்தியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தினை விளக்குக. பக்கம் எண் 208. 208வது பக்கத்துல குறிப்பு இந்த பாக்ஸுக்கு கீழே முழு அலை திருத்தி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல திறன் இழப்பு ஆகும். இது வரைக்கும் 4வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 5வது கொஸ்டின், ஒளி உமிழ் டயோடு என்றால் என்ன? செயல்படும் தத்துவத்தை படத்துடன் தருக. விடை பக்கம் எண் 212. 212வது பக்கத்துல ஒளி எலக்ட்ரானியல் கருவிகள் இந்த ஹெட்டிங்க்கு கீழே ஒளி உமிழ்வு டயோடு இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 213வது பக்கத்துல பயன்பாடுகளுக்கு மேல கிடைக்கின்றன. இது வரைக்கும் 5th கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 6th கொஸ்டின், ஒளி டயோடு என்பதனை பற்றி குறிப்பெழுதுக. விடை பக்கம் எண் 213. 213வது பக்கத்துல லாஸ்ட் ஒளி டயோடுகள் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 214வது பக்கத்துல ஏற்படுகிறது. இது வரைக்கும் 6வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 7வது கொஸ்டின், சூரிய மின்கலம் வேலை செய்யும் தத்துவத்தை விவரி, அதன் பயன்பாடுகளை குறிப்பிடுக. விடை பக்கம் எண் 214. 214வது பக்கத்துல சூரிய மின்கலம் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 215வது பக்கத்துல 10.4 இந்த ஹெட்டிங்க்கு மேல பயன்பாடுகள் முடியுதா. இது வரைக்கும் 7வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 8வது கொஸ்டின், பொது உமிழ்ப்பான் டிரான்சிஸ்டரின் நிலை சிறப்பியல்புகளை வரைந்து உள்ளீடு மற்றும் வெளியீடு சிறப்பியல்புகளின் முக்கியமான கருத்துக்களை தருக. விடை பக்கம் எண் 219. 219வது பக்கத்துல இந்த எடுத்துக்காட்டுக்கு இந்த சைடு BJTயின் நிலை சிறப்பியல்புகள் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 221வது பக்கத்துல மிக குறைவு ஆகும். இது வரைக்கும் 8வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 9வது கொஸ்டின், ஒரு டிரான்சிஸ்டர் சாவியாக செயல்படுவதை விவரி. விடை பக்கம் எண் 222. 222வது பக்கத்துல டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுதல் அந்த ஹெட்டிங்க்கு கீழே டிரான்சிஸ்டர் ஆனது அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 223வது பக்கத்துல பயன்படுத்தப்படுகிறது. இது வரைக்கும் 9வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 10வது கொஸ்டின், தெளிவான மின் சுற்று படத்துடன் டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுவதை விவரிக்கவும்
உள்ளீடு மற்றும் வெளியீடு அலைவடிவங்களை வரைக. விடை பக்கம் எண் 223. 223வது பக்கத்துல டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படுதல், அதுக்கு கீழே செயல்படும் நிலையில் உள்ள அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 224வது பக்கத்துல 10.4.7 இந்த ஹெட்டிங்க்கு மேல வரைக்கும் 10வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 11வது கொஸ்டின், பின்வரும் லாஜிக் கேட்டுகளில் மின்சுற்று குறியீடு, லாஜிக் செயல்பாடு, உண்மை அட்டவணை மற்றும் பூலியன் சமன்பாடுகளை தருக. இதுல மொத்தம் 6 இது இருக்கு. 6க்குமே பேஜ் நம்பர் 227ல ஆன்சர் இருக்கு. 227வது பக்கத்துல லாஸ்ட் அண்ட் கேட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து 230வது பக்கத்துல உயர்நிலையில் இருக்கும், இது வரைக்கும் 11வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 12வது கொஸ்டின், டி மார்கன் முதல் மற்றும் இரண்டாவது தேற்றங்களை கூறி நிரூபிக்கவும். விடை பக்கம் எண் 231. டி மார்கனின் முதல் தேற்றம், அதுக்கு கீழே முதல் தேற்றத்தின் கூற்றானது அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 232வது பக்கத்துல இந்த படம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 12வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 13வது கொஸ்டின், வீச்சு பண்பேற்றத்தை தேவையான படங்களுடன் விவரி. விடை பக்கம் எண் 234. 234வது பக்கத்துல வீச்சு பண்பேற்றம் இந்த ஹெட்டிங்க்கு கீழே அடிக்கற்றை சைகையின் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீச்சு பண்பேற்றத்தின் வரம்புகள் அந்த 3 பாயிண்ட் இருக்கா, அது வரைக்கும் 13வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 14வது கொஸ்டின், தகவல் தொடர்பு அமைப்பின் அடிப்படை உறுப்புகளை தேவையான கட்டப்படத்துடன் விவரி. விடை பக்கம் எண் 236. 236வது பக்கத்துல 10.10 இந்த ஹெட்டிங்க்கு கீழே தகவல் தொடர்பில் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 237வது பக்கத்துல 10.10.1 இந்த ஹெட்டிங்க்கு மேல எடுத்துக்காட்டுகள் ஆகும் முடியும், அது வரைக்கும் 14வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 15வது கொஸ்டின், வெளியின் வழியாக மின்காந்த அலை பரவுதலில் தரையலை பரவல் மற்றும் வெளியலை பரவல் ஆகியவற்றை விவரி. விடை பக்கம் எண் 238. 238வது பக்கத்துல மின்காந்த அலைகளின் பரவல் அதுக்கு கீழே பரப்பியினால் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு பயன்படுகிறது அது வரைக்கும் தரையலை பரவலுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வெளியலை பரவலுக்கு உண்டான ஆன்சர் 239வது பக்கத்துல வெளியலை பரவல் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த படம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 15வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் தரையலை பரவல்னா என்னன்னு எழுதணும், நெக்ஸ்ட் வெளியலை பரவல்னா என்னன்னு எழுதிக்கோங்க. இது ரெண்டுமே 15வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 16வது கொஸ்டின், பல்வேறு வகைப்பட்ட தகவல் தொடர்புகளில் ஒளி இலை தகவல் தொடர்பு சிறந்ததாக விளங்குகிறது நிரூபி. விடை பக்கம் எண் 240. 240வது பக்கத்துல ஒளி இலை தகவல் தொடர்பு இந்த ஹெட்டிங்க்கு கீழே ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல விலை உயர்ந்தது ஆகும், இது வரைக்கும் 16வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 17வது கொஸ்டின், அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மை மற்றும் தீமைகளை வரிசைப்படுத்து. விடை பக்கம் எண் 235. 235வது பக்கத்துல அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மைகள் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட வரம்புகள் குறைவாகும், இது வரைக்கும் 17வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின், செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு என்பதன் பொருள் என்ன, அதன் பயன்பாடுகள் யாவை. விடை பக்கம் எண் 240. 240வது பக்கத்துல செயற்கைக்கோள் மற்றும் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு இந்த ஹெட்டிங்க்கு கீழே செயற்கைக்கோள் தகவல் தொடர்பானது அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வழி நடத்தும் செயற்கைக்கோள்கள் இவை ஈடுபடுகின்றன, இது வரைக்கும் 18வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.